ஏழைகளின் கனின்னு அழைக்கப்படுற ஒரு பழம் தான் பப்பாளி. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பப்பாளியுடைய ஃபேமிலி நேம் பார்த்திங்கன்னா கேரிகேசியே. இந்த பப்பாளியுடைய பூர்வீகம் மெக்சிகோ. இது இப்போது எல்லா நாடுகள்லையுமே இந்த பப்பாளி விளைய வைக்கிறாங்க. பப்பாளி மரத்துடைய இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆமணக்கு செடியுடைய இலைகள் வடிவத்தை சேர்ந்திருக்கும். ஆனால் ஒரே ஸ்டெம்மாக வளரக்கூடியது இந்த பப்பாளி மரம். இது சுமார் ஒரு 10 மீட்டர் வரை வளரும். 20 ஆண்டுகள் வரையும் இந்த பப்பாளி மரம் உயிர் வாழக்கூடியது. இதோடைய தண்டு ஸ்டெம் ஒற்றையாக இருக்கும். ஆனால் சில பப்பாளி மரங்களில் 2ஆம் தளிர் கூட உருவாகிறது நம்ம பார்த்துருப்போம். இந்த பப்பாளி செடிகளுக்கு 2ஆம் நிலை வளர்ச்சின்னு உள்ளது கிடையாது. இதனுடைய விளைச்சல் காலம்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் மற்றும் மே முதல் அக்டோபர் வரையிலான மாதங்கள்னு சொல்கிறாங்க. பொதுவாக பப்பாளியில் 2 வகையான பப்பாளிகள் வளர்க்கப்படுது. ஒன்று மஞ்சள் சதை கொண்டது, இன்னொன்று இனிப்பு. இது இனிப்பாக இருக்கும். சிவப்பு அல்லது ஆரஞ்சு சதைகளை கொண்டதாக இருக்கும். இந்த சிவப்பு பப்பாளி மற்றும் மஞ்சள் பப்பாளின்னு இதை சொல்கிறாங்க. பப்பாளி பொதுவாக எல்லா வீட்லேயுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மரம். இது பப்பாளி விதையிலிருந்து ஈஸியாக இதை சாகுபடி செய்ய முடியும். பப்பாளி விதையை நல்லா காய வச்சு ஒரு கண்டெய்னரில் இந்த பப்பாளி விதையை போட்டுட்டு கொஞ்ச நாளையிலே அது முளைச்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டில் அதை கொஞ்சம் ஒரு செடி பதத்துக்கு வரும்போது அதை மண்ணில் நம்ம எடுத்து நடலாம். இது நீர் தேங்காத ஒரு நடுத்தர கருப்பு மண்ணில் நல்லா வடிகட்டிய வளமான ஒரு மணலில் நல்லா வளரக்கூடிய இது பப்பாளி மரம். போதுமான அளவு உரமிட்டு வளர்த்திங்கன்னா நல்ல காய்க்கக்கூடியது. இந்த பப்பாளியில் ஆண் மற்றும் பெண் மரங்கள் இருக்குது. பப்பாளி செடிகள் சில சமயங்களில் மகரந்த சேர்க்கை இல்லாமல் பழங்களை தருகின்றன. ஆனால் பழங்கள் பொதுவாக விதையற்றதாகவும் சிறியதாகவும் இருக்கும். நம்ம பழுத்த பப்பாளி நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் பச்சை பப்பாளியிலையுமே நிறைய ரெசிபிஸ் செய்கிறாங்க. பப்பாளி தோரன், பொரியல், இந்த மாதிரி கேரளா சைடு நிறைய டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளியை ஜூஸ் செய்தும் குடிக்கலாம். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பப்பாளி பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இந்த பப்பாளி பழம் செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கதா சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. வீக்கத்தை குறைக்குது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவி செய்யுது. நம்ம பார்வை திறனை பாதுகாக்க உதவுது. இந்த மாதிரி பப்பாளியில் நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதனால் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த பப்பாளி மரம் ஈஸியாக நட்டு பயன்பெறலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.